வெல்கம் டு விஷேப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பரோட்டாக்கும் பன் பரோட்டாக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. சாஃப்டான லேயர்டு பரோட்டா பண்ணுறதுக்கு பன் பரோட்டா பண்ணுறதுக்கு ரெண்டுக்குமே ஒரே மாதிரி மாவு பிணைஞ்சாலே போதும். மாவு பிணையரில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. சில பேர் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக பேக்கிங் பவுடர் போடுவாங்க. நம்ம ஆனால் இதில் அதெல்லாம் எதுவுமே போடல. மாவை சால்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. சாஃப்டான மாவு பிணைஞ்சிட்டு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக ரெஸ்ட் விடணும். அந்த மாதிரி மாவு பிணைஞ்சி வச்சுக்கோங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாவு நம்ம பியூர் வெஜ்ஜாக பண்ணியிருக்கோம். முட்டை எதுவுமே ஆட் பண்ணல, பால் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். மாவு பிணையும் போது எந்த ஆயில் ஊற்றிடாதீங்க. மாவு பிணைஞ்சி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக கோட்டிங்க்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. மாவை மாலிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக கையில் எடுத்துக்குங்க. லெஃப்ட் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணி ரைட் ஹேண்டில் எடுங்க. இந்த மாதிரி பால்ஸாக ஈக்குவலாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். மாவு எல்லாமே ஈக்குவலாக டிவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் பாலாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயில் தொட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தட்டையாக்கி எல்லாத்தையுமே வச்சுருங்க. ஒவ்வொரு ஃப்ளாட் பண்ணதையும் 4க்கு மேலே வைக்காதீங்க. அதிகமாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கீழெல்லாம் ஒட்டிடும். அதனால் 4க்கு மேலே வைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வீசும் போது நல்லா பரோட்டா நல்லா வீச வரும். வீசுறது ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 பரோட்டாக்கு வீசி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததுல கண்டிப்பாக பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் மேலே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஈஸியாக கண்டிப்பாக விரிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஆயில் டஸ்ட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சுருங்க. வீச முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ரோலிங் பின் வச்சே நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. எண்ணெய் மட்டும் தொடச்சிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கனாலே நைஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா எப்பயும் போல் நீங்கள் சேர்த்தி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறது பாருங்கள், எல்லாமே சேர்த்தி வச்சு இந்த மாதிரி தான் பண்ணணும். சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சு போடுற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. லைனாக லேயர் பை லேயராக வர்ற மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு லேயராக வரும். ஃபைனலாக நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணியோ இல்லைன்னா ரோலிங் பின் வச்சோ நீங்கள் ரோல் பண்ணிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லேருந்து சூடாக எடுத்த உடனே நீங்கள் இந்த மாதிரி அடிக்கணும். அதுக்கு பண்ணால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர் கிடைக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த லேயர் கண்டிப்பாக வராது. அடுத்ததாக பன் பரோட்டாக்கு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஈஸி தான். நீங்கள் வீச முடிஞ்சால் வீசிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரோலிங் பின்லேயே இது மாதிரி ஃபுல்லாக ரோலிங் பின்லேயே தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி மடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது தேய்ச்சதுக்கப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டையுமே சென்டரில் கொண்டு வந்துட்டு சென்டரில் ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க கடைசி வரைக்கும். நல்லா
ரோல் பண்ணி முடிக்கும் போது நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி ரவுண்ட் மாதிரியே ஆக்கிடுங்க. நார்மல் பரோட்டாக்கு பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ரோலிங் பின் வச்சு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்னதாக நீங்கள் பண்ணாலே போதும். சின்னதாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆயில் நிறைய விடணும். விட்டு ஸ்லோ குக்கிங்கில் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே வரைக்கும் குக் ஆகும். அந்த உள்ளே வரைக்கும் குக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பன்னு மாதிரி லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே குக் ஆகாத மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.